ஹாய் வெல்கம் டு கேகேஸ் ரிவ்யூ. நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன்னு. விடாமுயற்சி. நம்ம என்ன நினச்சோம், இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சோம். தலைக்கு ஒரு நல்ல படமாக இருக்கணும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடைஞ்சுதா அடையலையா, அதை பற்றி பேசலாம். ஓகே, இந்த படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நம்ம எப்பவுமே ரிவ்யூ பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நம்ம பாசிட்டிவ்ஸ் பேசலாமா நெகட்டிவ்ஸ் பேசலாமாங்கிற கன்ஃபியூஷன் தாண்டி இந்த படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டே இருக்குது. எப்படி சொல்லலாம், ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சில மிஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம், அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் இருந்தால் தான் அஜித் ஃபேன்ஸ் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்னால தான் அஜித் ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தையே வந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பட் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பெரிய இன்ட்ரோ ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் பிளைனாக தான் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போயிருக்கணும். தட் மீன்ஸ் ஒரு நல்ல கூஸ் பம்ப் சீன்ஸ் வரணும், அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காம போயிருந்தா இது ஒரு நல்ல படமாக எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். பட் அஜித் ஃபேன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், வெரி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படத்தை வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் தான் அப்படின்னு அஃபிஷியலாக ரீமேக் தான், ஒரு இங்கிலீஷ் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். அஃபிஷியலாக ரீமேக் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா எல்லாருமே அவங்க வந்து படத்தை போய் பார்த்துருப்பாங்க. சரி, ஓகே, படத்துக்குள்ள போவோம். அஜித்குமார் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கில் ஒரு நல்ல படம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் போறோம். நல்ல படம் தான் கொடுத்துருக்காரு. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. அவர் படத்தை ஃபுல்லா அவர் ஷோல்டர் வச்சு தாங்கியிருக்காரு. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவரோட பிரசன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். அவரோட ஆக்டிங்ல குற்றமே சொல்ல முடியாது. த்ரிஷா உண்மையை சொல்லட்டுங்களா, உண்மையுமே நான் பார்க்குறப்பெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் அவங்க கொஞ்சம் ரொம்ப வயசானவா ஆயிடுவாங்க, பார்க்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போவோம். பட் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாமராக போயிட்டு இருக்காங்க. கிளாமர் மீன்ஸ் அழகாகிட்டு இருக்காங்க, அதை சொல்ல வரேன். ரொம்பவே அழகாகிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளா அடுத்தது அர்ஜுன். அவர் ஓகே, அவங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் கிங் ஆஃபீஷியலாக அவர் தான் வில்லனா இருந்திருப்பாரு, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர். அவர் வந்து அவரோட ரோல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக போயிருக்காரு. அப்புறம் ரெஜினா சாரி, அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்களோட ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக எழுதியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் இந்த வில்லனோட ரோல் மட்டும் பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ஹீரோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அது இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடியோ எதுவும் எதிர்பார்த்து போகாதீங்க. பட் 2-3 லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த சாக்லேட் பாய்ஸ்க்காக பிடிச்சிருக்கும். நல்லா லவ் சீன்ஸ் எல்லாம் போட்டு சாக்லேட் பாய்ஸ் பிடிச்சி சின்ன சின்ன லவ் சீன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். பட் 2 பேருக்கும் ரொமான்டிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஏன்னா கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து சாக்லேட் பாய்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப சூட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா கார்த்தி எடுத்திருக்கலாம், அவர் நடிச்சது ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஜெயம் ரவி, இவங்களுக்கெல்லாம் சூட்டபுளான படம். பட் இவருக்கு சூட்டபுளான படம்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெருசாக சூட் ஆகல அஜித்குமாருக்கு. உங்களுக்கே தெரியும் அவரோட எப்படி சொல்லலாம்னா, நம்ம அஜித்குமார் எப்படி எதிர்பார்க்கறோம்னா, இந்த விஷ்ணுவர்தன் எடுத்திருப்பாரு பார்த்தீங்களா ஆரம்பம், சில ஒரு சீன்ல ஜஸ்ட் டைலாக் எதுவுமே இருக்காது. வாங்க விசாரணை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவரோட டைலாக் டெலிவரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 மூமெண்ட் தான். அப்படி பார்ப்பாரு, எல்லாருமே கன்வெர்ட் ஆயிடுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். இப்போ சொல்ல எனக்கு எப்படி ஆகுது பார்த்தீங்களா, எனக்கே வந்து நல்லா கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அந்த சில மிஸ்ஸிங்ஸ், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங்ஸ், அந்த நிறைய விஷயத்த வந்து ரொம்பவே எதிர்பார்த்து போயிருப்போம். நான் சிம்பிளாக யோசிக்கல, ஒரு அஜித் ஃபேனா எல்லாம் யோசிக்கும் போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆஃப்டர் 2 years படம் வருது, என்னென்ன எதிர்பார்த்து போயிருப்பாங்கன்னா, அந்த ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்காது, மாஸ் இன்ட்ரோ இருக்காது, எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் மகிழ் அவர் வந்து அட்லீஸ்ட் ஃபேன் பேஸ்க்காக ஃபேன்ஸ்க்காக சில 2-3 சீன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா அந்த படத்தை ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். அந்த சின்ன விஷயம் தான், அது ஏன் இவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். பட் அதோட படத்தோட எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் யாருமே யோசிக்காத அளவுக்கு வந்து இந்த படத்தோட விஷயம் அப்படி போச்சு. பட் கண்டென்ட், ஆன்லைன் கண்டென்ட் பாருங்களேன், பெருசாக ஒன்றும் இல்லை. 2 பேர்த்தோட பிரச்சனை அது எங்கே போய் முடியுது, பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களோ இல்லையா, அது இன்னும் அவ்வளோதான், மொத்தமாக அவ்வளோதான். அதுக்குள்ள நடக்கிற சின்ன சண்டைகள்,
ஓகே, அப்புறம் த்ரிஷா அண்டு அஜித் குமார் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இந்த ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த ஜென்ரேஷன் ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள என்ன பிரச்சனை வருது, ஒய்ஃப் என்ன அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் நம்பவே யதார்த்தமாக சிம்பிளாக சொல்லணும், கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன் சில ஆள்கள் வந்து தவறான வழியில் ஒய்ஃப் நல்லவங்களாக இருந்தாலும் தவறான வழி ஏன் சூஸ் பண்ணுறாங்க, எதனால் சூஸ் பண்ணுறாங்க விஷயத்தையும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உண்மை சொல்லிட்டுங்களேன், இந்த படத்தோட ஒர்த்துன்னு சொன்னோம்னா அந்த படத்தோட ஒர்த்துங்கிறது அந்த கார் ஃபைட் சீன் ஒன்று இருக்குங்க. அந்த ஃபைட் சீன் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கொடுத்த காசுக்கு அந்த படத்தோட அந்த கார் ஃபைட் சீன் மட்டும்தான் உண்மையாக சொல்கிறேன், செம ஒர்த்து. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. கேமராமேனுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கலாம். மகிழ் அவர் இந்த சீன் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல, அந்த விஷயத்த சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம தலைவர் அனிருத் கலக்கி விட்டாருங்க. உண்மையை சொல்லிட்டுங்களா, அவரோட கடைசியாக இந்த தமிழ் சினிமா ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷம் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அவரோட மியூசிக் இருக்குனாலே படம் ஹிட் ஆகுது. நம்ம ஒரு இளையராஜா பட காலகட்டத்தில் எப்படி இருந்தோம், அவரோட பாட்டுனால் நிறைய படம் ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி அனிருத் வந்து இப்போ ஒரு ஹிஸ்டரியை கொண்டு வந்துருக்காரு. அந்த விடாமுயற்சி பாட்டு செகண்ட் ஹாஃப்ல கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி வரும். உண்மையானுமே அது ஒன்று தாங்க அஜித் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், அது இல்லாட்டி உண்மையானுமே பாதி நெஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா எந்த விஷயம் கிடைக்கல. அப்புறம் ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூஸ் அவ்வளோதான். நீங்களும் போய் பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் ஃபேமிலியாக படம் நைஸ் குட் ஃபிலிம், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 கொடுப்பேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.